வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் க்ரூட் ஆயிலோடது. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3140 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 3220 ரெசிஸ்டன்ஸை வச்சு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பல முறை 3170 உடைக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3128 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் செக்ஷன். நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், அதோட ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனது மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்றது நமக்கு உறுதி செய்யுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3110 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3060. இந்த 3220 தொடர்ந்து டாப் ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 184.50 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம முதல் டார்கெட்டான 186 கூட தொடலை. நேச்சுரல் கேஸில் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன கான்ட்ராக்ட் முழுவதுமே 186 ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் அதை கூட தொட முடியாமல் மறுபடியும் அதே இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து 182 சப்போர்ட்டும் நமக்கு சப்போர்ட் கொடுக்கல. அதையும் உடச்சி மார்க்கெட் இறுதியாக 179 க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஹை தொடர்ந்து ஒவ்வொரு ஹையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு. நேற்று முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த புதிய கான்ட்ராக்டில் முதலையே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 178 அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல சப்போர்ட் தான், அதையும் இன்னும் ப்ரைஸ் உடைக்கலை. அதனால் மார்க்கெட்டில் 177 பக்கமாக வந்து அதை உடைச்சதுன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணி 182க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டோடைய டவுன் ட்ரெண்ட் ரிவர்ஸலை நம்ம முயற்சி செய்யலாம். அதாவது ட்ரெண்ட் மாற்றம் அப்படின்றதுக்காக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன கண்டிஷனில் 177க்கு கீழே. ஏன்னா இன்னும் 178 ஒரு நல்ல சப்போர்ட் தான். நமக்கு இன்னும் ஒரு நாள் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆனால நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறிடுச்சுன்ற முடிவும் எடுக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் 177 உடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம் நம்ம செல்லிங் சாதகமாக. அது வரைக்கும் நேற்று என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே ஃபாலோ பண்ணுவோம். 176 178 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு 182க்கு மேலே அது ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்கறது மிக மிக முக்கியமானது. இதுதான் 2 விதமான வாய்ப்பு. கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பான இடம் தான், ஆனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணோன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்டில் பிடிச்சிடலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.